ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உலகின் ஒளி மிஷனரி இயக்கத்தின் சார்பாக இந்த காணொலியின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நாம் விடுதலை பெறுவதற்காக ஏராளமான வழிகளை பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இக்கட்டுகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நாம் விடுதலை பெற என்று ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை காட்டுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 44வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களை நன்மை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சத்துருக்களை நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். மனிதனுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாய் இருப்பவர்களை நம்மால் நேசிக்க முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை செய், உன்னுடைய சத்துருவுக்கு நன்மை செய். இதே வேதம் சொல்லுகிறது, உன் சத்துரு பசியா இருந்தால் நீ அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குடும்ப வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலங்களிலும் அநேக நேரங்களில் நம்மால் இதை செய்ய முடியவில்லை. ஏன் இன்னும் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஜெபிக்க நேரத்தில் கூட ஒரு விதமான கசப்பு இருதயங்களிலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கசப்பான அந்த இருதயத்தை நாம் வைக்கக்கூடாது, வைராக்கியத்தை வைக்கக்கூடாது, பகை உணர்வு நாம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போவார், யார் பரலோக ராஜ்யத்திற்கு போவார்? வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மனம் திரும்பி குழந்தைகளைப் போல மாறாவிட்டால், ஒரு குழந்தையின் இருதயம், அதான் ஆண்டவர் சொன்னார், கல்லான இருதயத்தை எடுத்து போட்டுவிட்டு சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு அருளுவேன். அப்படியானால் நாம் மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு சதையான இருதயத்தை தருகிறார். ஒரு சிறு பெண்ணினுடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்லி நான் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நாகமான் என்கிற சீரிய படைத்தலைவனுடைய வீட்டில் எருசலேமில் உள்ள இஸ்ரவேலுடைய ஒரு சிறு பெண் அங்கே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். அவள் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தவள். நாகமான் அங்கே படையெடுத்து போகும்போது அந்த பெண்ணை அவன் சிறைப்பிடித்து கொண்டு வந்தான். ஒருவேளை அவன் அந்த பெண்ணை எவ்வாறாக சிறைப்பிடித்திருப்பான்? என்னுடைய கற்பனை, அவன் அந்த தேசத்திற்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு படையெடுத்து போயிருக்கும் போது ஒருவேளை இந்த சிறு பெண்ணினுடைய அப்பா ஒரு இராணுவ தளபதியாக இருந்திருக்கலாம், அல்லது அந்த தேசத்தினுடைய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பிரபுவாக இருந்திருக்கலாம், ஒரு மந்திரியாக இருந்திருக்கலாம். தன் தகப்பனை நாகமானும் அவனுடைய படை வீரர்களும் கொல்லும் போது ஒருவேளை இந்த பெண்ணினுடைய அம்மாவை நாகமானும் நாகமானுடைய படை வீரர்கள் அழிக்கும் போது இவள் பார்த்திருக்கும் போது அவள் வேதனையின் உச்ச கட்டத்துல நம்மை போல அவள் சொல்லியிருக்கலாம், நாங்க ஆராதிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர் உன்னை சும்மா விட மாட்டார், அவர் உன்னை தண்டிப்பார் என்று சொல்லி அவள் ஆதங்கத்துல சொல்லி இருக்கலாம். இந்த வார்த்தையை நாகமான் கேட்டிருக்கலாம் அவனுடைய இருதயத்துல. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் பலசாலி, அவன் பராக்கிரமசாலி, அவனை கொண்டு கர்த்தர் சீரியா தேசத்திற்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று. அவன் ஆணவத்தின் மிகுதியில இந்த சிறு பெண்ணை தன்னுடைய கரத்தினால் அவளுடைய தலைமுடியை பிடித்து இழுத்து தன் ரதத்திலே தூக்கி போட்டு, வா என்னுடைய வீட்டில் வந்து நீ வேலை செய், அடிமையாக இரு, உன் தெய்வம் என்னை என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று அவன் சொல்லியிருக்கலாம். இது ஒரு கற்பனை தான். ஒருவேளை அப்படி நடந்திருக்கலாம். அவன் வீட்டிற்கு கொண்டு வந்து தன்னுடைய மனைவிக்கு துணையாக, வேலையாளாக, பணிவிடை செய்கிறவளாக அவளை அங்கே கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, சின்ன பிள்ளை, சிறுமி என்று வேதம் சொல்லுகிறது. அவள் எத்தனை வேதனைப்பட்டிருப்பாள். இரவு அவள் நினைத்த நேரம் தூங்க முடியாது, அவளுக்கு வயிறு பசி வந்த நேரம் சாப்பிட முடியாது, அவள் ஆசைப்பட்ட நேரம் விளையாட முடியாது. ஒருவேளை தலைவலி காய்ச்சல் என்றால் அம்மாவின் மடியில், அப்பாவின் மடியில் ஓடி போய் படுத்து கொள்ளலாம்.
சண்டையிட்டு விளையாடுவதற்கு அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, தங்கை இல்லை. அவளுடைய உள்ளந்தான் எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அவள் நாகமானை பார்க்கும் போதெல்லாம் இருதயம் குமறி போயிருக்கும். என் குடும்பத்தை அழித்தவன் இவனல்லவோ என்று. இதை கேட்கிற சகோதரா, சகோதரியே, இதே பாதையில் நீங்கள் கடந்து போகிறீர்களோ? ஒரு சூழ்நிலை வந்தது. நாகமானுக்கு குஷ்டரோகம் வந்தது. அவனுடைய சரீரத்தில் உருமாற்றம் வந்தது. அவன் கதறியிருப்பான், துடித்திருப்பான். அந்த வீட்டுக்குள் இருந்த அந்த சின்ன பாப்பா அதையெல்லாம் கேட்டிருப்பாள். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் என்ன செய்திருப்போம்? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டீர் என்று தோத்திரம் சொல்லியிருப்போம் அல்லவா? இன்னும் இக்காலத்தில் சிலர் செய்கிறது போல போய் ஆலயத்தில் போய் சாட்சி சொல்லியிருப்போம் அல்லவா? கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணினார் என்று. ஆனால் அந்த சிறு பிள்ளையை பாருங்கள், தன்னுடைய எஜமானன் பாதிக்கப்பட்ட போது தான் பாதிக்கப்பட்டதை மறந்து, தான் வேதனைப்படுத்தப்பட்டதை மறந்து வேதத்தை அவள் நினைவு கூர்ந்தாள். உன் சத்துருவுக்கு நன்மை செய், உன்னை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய் என்கிற வேதம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நாகமானுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாகமானுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறாள். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு நேராக இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறான். தீர்க்கதரிசியானவரிடத்துல போகிறான். அவன் சுகம் பெறுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிற்பாடு நடந்த சம்பவத்தை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். அவன் வீட்டிற்கு வந்திருப்பான், சந்தோஷத்தோடு கூட வந்திருப்பான். நான் அதை இவ்வாறாக நினைக்கிறேன். அந்த சிறு பிள்ளையை அவன் வீட்டிற்கு வந்து ஒருவேளை தன்னுடைய மனைவியை கட்டி பிடித்திருக்க மாட்டான், தன்னுடைய பிள்ளையை தூக்கி இருக்க மாட்டான். இந்த தான் பழிவாங்கின தன்னால் அழிக்கப்பட்ட அந்த குடும்பத்தில் உள்ள அந்த சின்ன பிள்ளையை ஓடி போய் தூக்கி கட்டி பிடித்து முத்தமிட்டிருப்பான். அவன் சொல்லியிருப்பான், என் ஆஸ்தி எல்லாமே நீ உனக்குத்தான், நீ பணிவிடை செய்ய வேண்டாம், நீ என்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் மேன்மையாயிரு என்று சொல்லி அவளை உயர்த்தி வைத்திருப்பான். ஆண்டவர் இன்றைக்கும் உங்களிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். தீமை செய்து விட்டார்களோ, செய்வனை செய்து விட்டார்களோ, குடும்பத்தை அழித்து விட்டார்களோ, நல்பெயரை கெடுத்து விட்டார்களோ, வாழ்க்கை இல்லாமலாக்கி விட்டார்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கசப்புகள் வேண்டாம், சாபங்கள் வேண்டாம், வீணான வார்த்தைகள் வேண்டாம். ஆண்டவரே, நன்மை செய்ய ஒரு சந்தர்ப்பம் தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல தகப்பனே, நன்மை செய்யுங்கள் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக மாற்றும். இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வைராக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் நன்மை செய்யும் போது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.